ஹாய் இன்ஜினியர்ஸ். இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் இயரில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, மார்க்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு +2ல் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் இதுவே இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல மார்க்ஸ் வச்சு மட்டுமே உங்களால் ஒரு பிஜி ஒரு நல்ல காலேஜில் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 90% மார்க்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில். இருந்தாலும் ஒரு கேட் ஸ்கோர் இல்லாமல் உங்களால் ஒரு ஐஐடிக்குள்ள என்டர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு டான்செட் ஸ்கோர் இல்லாமல் உங்களால் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் நல்லா பண்ணலன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ இன்ஜினியரிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஒரு நீச்சல் கற்றுக்கிற மாதிரி தான். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்து நம்மளால நீச்சல் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபோனோட ஸ்க்ரீனை பார்த்து நம்மளால நீச்சல் கற்றுக்க முடியாது. நம்ம நீச்சல் கற்றுக்கணுன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங்கிறது ஒரு 4 செவத்துக்குள்ளேயும் கற்றுக்க முடியாது. ஒரு ஃபோனுக்கு முன்னாடியும் நம்ம கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சு கற்றுக்க முடியாது. நம்ம ஃபீல்டில் இறங்கி தான் கற்றுக்க முடியும். ஸோ நிறைய பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சீனியர்ஸாக இருக்கலாம், அவங்களாம் அவங்கள கைட் பண்ணுவாங்க. அதாவது நீ இந்த இன்ஜினியரிங் முடிச்சிடு, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், என்ன சிச்சுவேஷன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்கலான்னு பார்த்தோம்னா, இப்போ அது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே தெரிஞ்ச ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எப்படி இந்த இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன விஷயம் தேவைப்படுது, இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஃபீல்டு ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம போகலாம். அங்கே போய் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வர சின்ன சின்ன இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது சொல்யூஷன் நம்மளே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் சொல்யூஷன் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிறோன்றதை டிசைட் பண்ண போகுது. ஸோ என்ஜாய் இன்ஜினியரிங். தேங்க்யூ.